வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது ரெசிப்பியில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். எல்லாருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது, எல்லாம் ஜூஸியாக இருக்கிறத விட கொஞ்சம் ட்ரை பவுடராக பண்ணி நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். ட்ராவலிங் போது கையில் எடுத்துன்னு போகலாம், ஃபேமிலியோடு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு திடீர்னு ஒன்றும் பசிக்கிறதுன்னா உடனே ஒரு சாதம் போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் என்ன மில்லட்ஸு எல்லாம் கூட பண்ணி கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ஒன்றும் இல்லை, தூதுவாழை, முடக்குத்தான், கருவேப்பிலை, வல்லாரை எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப ஈஸி, எல்லோரும் பண்ணி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இதில் நிறைய பேருக்கு நிறையா அந்த வலி, முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி நிறைய கண்டினியூஸாக சொல்கிறீங்க. அதெல்லாம் போகணுன்னா உங்களுக்கு இன்டர்னலாக உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன், உங்கள் போனு எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேயா? தூதுவாழை முடக்கத்தான் பொடி உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி பாண்ட்லி வந்து ட்ரையாக இருக்கணும். நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள், அலுமினியம் வேண்டாம், நான்ஸ்டிக் நிச்சயமாக வேண்டாம். ஸ்டீல் கடாய் கிடைக்கிறது நிறைய, இந்த பாண்ட்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இரும்பு கடாயை யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். தேய்க்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டால் கூட உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அப்பப்போ தொடச்சி கிடிச்சு நல்லா வச்சு க்ளீனாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அயன் கண்டென்ட்ஸ் நேச்சுரலாக அது உங்களுக்கு உடம்புக்குள்ளே சேரும். இப்போ பாருங்களேன், வானிலை சூடாகிடுது நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்களோ, ரிஃபைண்ட் ஆயில் எது வேணுமோ உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணெயை இதில் விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பெருங்காயம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவும் பெருங்காயம் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா அது கிரைண்ட் பண்ணுறச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு எடுத்து இப்போ நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த கருப்பு உளுந்து போட்டுருவோம். இது கொஞ்சம் லேசாக சூடானதும் நம்ம வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். ஸ்மெல்லு கொஞ்சம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அந்த செல் இதானதும் இதில் ஒயிட் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி போடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மிளகா வச்சுருக்கோம்ல, குண்டு மிளகா, அதையும் போட்டுடலாம். நான் பண்ணுறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 months, ஒரு 4 பேர் இருந்தாலும் 6 மாதத்து வரைக்கும் நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாமா. இப்போ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டுறது, நல்லா வாசனை வருது. இப்போ அதோடு சேர்த்து நம்ம இங்கே இருக்கிற முடக்கத்தான், வல்லாரை, கருவேப்பிலை அதெல்லாம் இருக்குது இல்லையா, தூதுவாழை, இது நல்லா வெயில காய வச்சுருக்கிறது. இது இப்படி ட்ரையாக இருக்கிறதான் போட்டு நம்ம பொடி பண்ணணும். சும்மா 2 வதக்கல் வதங்கினா போகிறோம், ரொம்ப கூட வதங்கணும்னு அவசியம் கூடாது. அப்படி கொஞ்சம் நேரம் கடாயில் இருந்தால் அது தானாக செட் ஆகிடும். எப்போவுமே இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கம்மா, இல்லை ஸ்டீலு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. நான்ஸ்டிக்கில் லைட் அலுமினியம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாது. கொஞ்சம் கேன்சர் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் பேஸ், நல்ல ஹெல்த் வைஸ் யார் வேணால் சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு பவுடர் இப்போ ஆல்மோஸ்ட்
நல்லா வறுத்து ரெடி பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் பவுட்ரு பண்ண வேண்டிய கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் போட்டுவிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு முந்தி இந்த மஞ்சள் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி வந்து ஆன்டிபயோட்டிக், அதை ஆட் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். See? ஓகே, இப்போ உங்களுக்கு தூதுவாழை முடக்கத்தான் பொடி பண்ணுறது சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலியில் சூடாக சாதம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதம் வச்ச உடனே இது நல்லா ஒரு பவுட்ரு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ருங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது உங்களுக்குள்ள சிஸ்டம் ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணும். இதில் என்னென்ன இருக்குது, தூதுவாழை, முடக்கத்தான், உங்களுக்கு வந்து அந்த வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, அதெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இதில் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. எதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி பண்ணி சாப்பிட்ணுன்னே கிடையாது. இதிலே கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் நல்லா இருக்கும். முதுகு வலி, மூட்டு வலி, மெயினாக மூட்டு வலிக்கு எல்லோரும் என்னென்னமோ மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இதுலேயே ஃபுல்லாக அயன் கண்டென்ட்ஸ், புரோட்டீன் எல்லாம் இருக்குது. நீங்கள் இது சாப்பிட்டீங்களனாலே போகும். ஒரு வாய் நெய்லேயும் நல்லெண்ணெய் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் யார் வேணால் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு காரம் இவ்வளோ வேண்டாம்னா கொஞ்சம் காரம் குறைச்சிக்கலாம். காரம் இஸ் யுவர் ஆப்ஷன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் காரத்து. இன்னும் 2 மிளகா அரைச்சி காரம் இல்லாமல் சாப்பிட்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது சாப்பிட்ணும். இலையை எப்படி சாப்பிடுவீங்க? தோசையிலே போட்டு சாப்பிட்லாம், தோசை மாவில் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு கொண்டு பிடிக்கும்னா இந்த தோசை மாவை வாத்துட்டு அது மேலே இது இப்படி உதுத்துடலாம், மிளகா பொடி போட்டுக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த இதையும் சிஸ்டம்குள்ளேயே போன மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும். உங்களுக்கு அன்னன்னைக்கு இருக்கிற உடம்பு வலி, மூட்டு வலி அன்னன்னைக்கு சரி பண்ணிடும். அது மெயினாக உங்களுக்கு பிளட்லேயும் இதுலேயும் மிக்ஸ் ஆகணும். அதுதானே மெயின். அதுக்கு தானே நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் டாக்டர் விசிட் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வாட்டி ஒரு ட்ரெடிஷ்னலான இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப காலங்களாகவே இது பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, அந்த இலை எப்படி இருக்கணும்னு தெரியாது. இப்போ காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டு செடியிலே அந்த தூதுவாழை, முடக்கத்தான்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த முள்ளாக இருக்கிறது தூதுவாழை சாஃப்டாக இருக்கும். முடக்கத்தான் வந்து அதில் எல்லாம் இது இருக்குது, நெயில்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு கூட அந்த குச்சியை சொருகினா அது வந்துடும். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் வருது. நான் சொருகி வச்சுருக்கேன், வாசலில் எல்லாம் வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலி ஒரு செடி 2 செடி கூட போகிறோம். ரொம்ப தோட்டம் வேணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணி, நான் சிம்பிள் மெத்தடில் உங்கள் மத்தியான வேலை எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் பண்ணி ஃப்ரீயாக பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் கையிலேயே உங்கள் குடும்ப ஹெல்த் உங்கள் கையில் இருக்கும். வீட்லேயும் சாப்பிட்லாம். நீங்கள் வெளியில் எங்கேயாலும் வெளியூருக்கு போகிறீங்க பசங்க வீட்டுக்குன்னா கையில் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சிதறாது. நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போடணும். நல்ல ஒரு பாட்டில்லையோ ஒரு எதாவது போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணணும். ஈர ஸ்பூன் எல்லாம் போட திறந்து வச்சே இருக்கக்கூடாது. நல்ல ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணணும். க்ளோஸ்டு இதில் தான் இருக்கணும். உங்களுக்கு டெய்லி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் கூட கிடையாது. வெளியே வைக்கலாம். எங்கன்னா வெளியூருக்கு போனோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். டெய்லி சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு சின்ன கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். ஸோ டெய்லி யூசேஜில் நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்லாம். இது நிறையா கூட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வாய் நீங்கள் பொடியில் சாப்பிட்ருங்களேன். உங்களுக்கு பாருங்கள் மூட்டு வலிங்கிறது அட்லீஸ்ட் நைட்டு சாப்பிடுங்க. காலம்பர வேலை முடியலன்னா கூட நைட் சாப்பிடுங்க. இல்லை நைட்டு தோசை சாப்பிட்றீங்கன்னா தோசையில் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த மூட்டு வலியெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மூட்டு வலி, கை வலி, முதுகு வலி வருது சகஜம்தான். அந்த நம்ம பிறந்த மேனக்கு இருக்கிற போனு 15 வயசு, 25 வயசு, 35 வயசு, 45 வயசு, 45 வயசுலேருந்து குறையும். 50, 60, 70 எல்லாருக்கும் வரும். ஸோ அது என்ன, அது எப்படி அதை ரீகேப் பண்ணி நம்ம அந்த இடத்துலையே வச்சுக்கிறதுன்னா, இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டான்னா இந்த போன் வில் நரிஷ். நம்ம போனுக்கு வந்து வெளியிலேருந்து அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெமிக்கல்ஸ் நிறைய, எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது எல்லாமே வீணாகிடும். அது போன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். பிளட்டு போன் எப்பவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கணும். இப்படி எல்லாம் இன்டைரக்ட் ஒன்றே சாப்பிட முடியாது, நிறைய ஐட்டம் இருக்குது. இப்போது இது சாப்பாடுங்கும்போது இது மெயினாக வரும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. டிஃபன்லேயும் போட்டுக்கலாம். தோசையை கூட நல்லெண்ணெய் விட்டு மிளகா பொடி மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி தான் சாப்பிடணுன்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி முடிஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படியெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி மெத்தட்
சிம்பிள். உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ உங்கள் கிச்சன் பேக்கேஜில் அதில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. பி வித் அஸ், ஷேர் வித் அஸ். எப்போவும் எங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.